கைச்சு நம்பர் 8ஓட சீசன் 2ஓட எபிசோட் 1 தான் பார்க்க போகிறோம். ஒரு வழியாக சீசன் 2க்கு வந்துட்டோம். வெல் எபிசோட் பிரேக் டவுன் டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஆரம்பிச்சிடலாமா? இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஜப்பானில் ஊருக்குள்ளே எல்லாரும் அவங்க வேலையை பார்த்து நல்லா தான் வந்துட்டு இருக்காங்க. திடீர்னு நிலநடுக்கம் ஏற்பட இந்த இடத்துல ஒரு கைஜு வந்துருச்சு, எல்லாம் தப்பிச்சு ஓடுங்கடா அப்படின்னு சொல்ல எல்லாரும் தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அங்கே தான் ஒரு இடத்துல பில்டிங் பிளாஸ்ட் ஆக பில்டிங்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்ட் வெளியே வருது. கீழே கஃப்காவும் மினாவும் ஓடி போயிட்டு இருக்காங்க. அவள் கீழே விழுந்து அழுந்துட்டு இருக்க, கவலைப்படாதவா இந்த இடத்தோட தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காஃப்கா மினாவை கூப்பிட்டு ஓட்டிட்டு இருக்கான். அங்கே தான் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் ஆஃபீஸ்லாம் வந்துட்டாங்க. அவங்களாம் வந்துட்டாங்க, எல்லாத்தையும் கொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே தான் பார்த்தீங்கன்னா மேலே அகைன் பிளாஸ்டாக காஃப்கா கீழே விழுந்துடுறான். மினாவை தேடிக்கிட்டு இருக்கான். மினா எங்கே போனேன் அப்படின்னு சொல்லி அங்கே தான் பார்த்தீங்கன்னா தெரியுது, புகை விலகினதுக்கப்புறம் எல்லா டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் ஆஃபீஸரும் காஃப்காவை பார்த்தீங்கன்னா எய்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பின்னாடி அந்த கிளீனப் காப்பை சேர்ந்தவங்க காஃப்காவோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்துட்டு இருக்காங்க. பில்டிங் டாப்பில் மினா பார்த்தீங்கன்னா நின்றுருக்கா. காஃப்கா இல்லை கைஜு நம்பர் 8 உன்னை கொல்ல போகிறான் அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் காஃப்காவை கட்டுறாங்க. ஃபுல் கைஜு ஃபார்ம் வந்துக்கிட்டு இருக்கான். எல்லாரும் சேர்ந்து காஃப்காவை சுட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா காஃப்கா இடத்துல ஒரு எனர்ஜி பிளாஸ்ட் வந்து மேலே ஹெலிகாப்டர்ஸாக சுட்டு தள்ளுது. திடீர்னு பார்த்தா புகை மூட்டத்தில் ஒரு பெரிய உருவம் நம்ம காஃப்கா ஒரு ஃபுல் கைஜுவா நின்றுக்கிட்டு இருக்கான். ஒரு ரோர் பண்ணுற மாதிரி காட்டுறான். அந்த இடமே அதிருது. மொத்த சிட்டியுமே பார்த்தீங்கன்னா அடித்து உடைக்கிறான். மொத்த சிட்டியும் அவன் ஒருத்தனே காலி பண்ணுறான். ஏதோ ஹிரோஷிமா நாகசாகியில் குண்டு வெடிச்ச மாதிரி. அப்புறம் தான் தெரியுது, முழிச்சு பார்க்குறான், இதெல்லாம் கனவு. ஓ கனவா அப்படின்ற மாதிரி அவன் முழிச்சு பார்த்துட்டு பெட்லேருந்து கீழே விழுந்துடுறான். அடுத்து டிவிஷன் 3 காட்டுறாங்க. மொத்தமாக அடி வாங்கியிருக்கு. அங்கே மினா வந்து நின்று எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே தான் பார்த்தீங்கன்னா ஹோஷினாவும் வந்துடுறான். ஹோஷினா வந்து என்ன சொல்கிறான், காஃப்காவை பற்றி ஆல்ரெடி அவங்க முடிவெடுத்துட்டாங்க, பட் இன்னும் நம்மக்கிட்ட எதுவுமே தெளிவாக சொல்ல, அவங்க இன்னும் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க போல் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியா, சரி, அவங்களாம் மற்றவங்களாம் அவங்கவுங்க டிவிஷனில் போய் சேர்ந்துட்டாங்களே. ஆமாம் சேர்ந்துட்டாங்க. இப்போ நாமளும் போய் நம்ம வேலையை பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் இங்கேருந்து கிளம்புறாங்க. அங்கே தான் பார்த்தீங்கன்னா நாவையும் கஹராவையும் காட்டுறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ வேற ஒரு டிவிஷனுக்கு போயிட்டு இருக்காங்க. ஐ திங்க் அவங்க டிவிஷன் 4க்கு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆந்தி வேலை போகும்போது தான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆந்தி வேலை ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருக்கான் இஹாரு. அப்படி ஒரு இடத்துல ஃபோட்டோ எடுத்துகிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது அங்கே தான் பார்த்தீங்கன்னா பெருசுக்கு என்னாச்சுன்னே தெரில. மனுஷன் பார்த்தீங்கன்னா திரும்ப பத்திரமா வருவாரா, இந்த கைஜு உருவத்தோட எப்படி அவன் டிஃபென்ஸ் ஃபோர்ஸில் பழைய மாதிரி இருப்பான் அப்படின்னு கேட்கும்போது அங்கே தான் பார்த்தீங்கன்னா ரெண்டும் லைட்டாக சிரிக்கிறான். எதுக்கடா சிரிக்கிற அப்படின்னு கேட்கும்போது இதே தான் அவரும் சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா, இந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு நான் எப்படி டிஃபென்ஸ் ஃபோர்ஸில் சேர்றது அப்படின்னு சொன்னார். ஓ இப்படி தான் சொன்னாரா அப்படின்னு சொல்லி 2 பேரும் பார்த்தீங்கன்னா அவர் கலாச்சி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. பெருசு கண்டிப்பாக திரும்ப வந்துடுவார்ல, எப்படியும் அவர் திரும்ப வருவார்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது டவுட்டே இல்லை, கண்டிப்பாக அவர் திரும்ப வருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டும் சொல்லிட்டு இருக்கான். அவர் அவ்வளோ சீக்கிரம்லாம் விட்டு கொடுத்துட மாட்டார், கண்டிப்பாக திரும்ப வருவாருன்றனும் சொல்லிட்டு இருக்க. அங்கேருந்து கட் பண்ணி இப்போ அடுத்த டிவிஷனை காட்டுறாங்க. இப்போ ஃபஸ்ட் டிவிஷனில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம கிக்கோரோ உட்காந்துட்டு இருக்கா. ஸோ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அசகவான்னு ஒருத்தர் வந்துடுறாரு. இவர் ஃபஸ்ட் டிவிஷனோட ஒன் ஆஃப் தி பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸர். ஸோ அங்கே வந்து நம்ம கிக்கோரோவை அவர் தான் கூப்பிட்டு போயிட்டு இருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த ஃபஸ்ட் டிவிஷனோட கேப்டனை பார்க்கறதுக்காக ஜென் நொருமி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பார்த்துருப்போம். ஸோ அவரை பார்க்கறதுக்காக கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்க ஆந்தி வேலை போயிட்டு இருக்க. இது வந்துட்டு ஜப்பான்லேயே ஒன் ஆஃப் தி பவர்ஃபுல்லான டிவிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு போயிட்டு இருக்கா. அமெரிக்காவுக்கு இருக்கும்போதே நான் அவங்கள பற்றி கேள்விப்பட்டேன். எப்படி அவங்கள சந்திச்சு நான் அவங்க கிட்ட நிறைய விஷயத்தை கற்றுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ கேப்டன் ஜென்னரி இருக்கிற ரூமுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க போயிட்டு இருக்காங்க. அந்த கேப்டன் கிட்ட இந்த நிறைய விஷயத்தை கற்றுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லி அவங்க கதவை ஹசகவா ஓப்பன் பண்ண உள்ளே பார்த்தா ஜென்னரிமி பார்த்தீங்கன்னா அவன் கேமில் ஆடிக்கிட்டு இருக்கான். இந்த டைம் நான் கண்டிப்பாக பிளாட்டினம் போயிடுவேன், எப்படி நான் சீக்கிரமாக ஜெயிச்சிடறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கேமில் ஆடிக்கிட்டு வந்திருக்கான். ஒரு நிமிஷமா நீ இங்கே இரு, நான் அவன்கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஹசகவா உள்ளே போய் எட்டி ஒரே மிதி அவனோட பிளே ஸ்டேஷனை பார்த்தீங்கன்னா உடச்சிடுறாரு. டேய் அது எதுக்குடா உடச்சா அப்படின்னு கேட்கும்போது நான் இப்போ தானே சொன்னேன் அந்த கிக்கோன்ற பொண்ணு இங்கே வரேன்னு, கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் கேமில் ஆடிக்கிட்டு இருக்க, ரூமை க்ளீன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இதை பாரு என் ரூமை க்ளீன் பண்ணலாமா வேணாமா நீலாம் சொல்லக்கூடாது, அப்படி அவ்வளோ அக்கறை இருந்தால் நீயே வந்து செய் அப்படின்னு சொல்லும்போது அதானே நீ எப்போ சொல்ல வந்தால் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லி இப்போ ஆளுங்களை கூப்பிட்டு வந்து ரூமை க்ளீன் பண்ண வச்சுக்கிட்டு இருக்கான். என் ரூமில் இருக்கிற எந்த ஐட்டத்தையும் தொடாதீங்க, அதை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. அண்ட் இவ தான் அந்த பொண்ணு அப்படின்னு காட்டும்போது ஓ நீ தான் அந்த இசாவோட பொண்ணா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இவன் ரேஜ் வெயிட் பண்ணுறான், அவன் ரேஜுக்கெலாம் உழாது அப்படின்ற மாதிரி. ஹலோ சார், நான் தான் கிக்கோரி ஷினாமியா, உங்ககிட்ட நான் ரேஷை கற்றுக்காத வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அப்பா இந்த ஃபார்மாலிட்டிலாம் தேவையில்ல, என்கிட்ட உங்ககிட்ட தேவைப்படுறது ஒரே ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லும்போது அது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால் அது உனக்கு பேட்டில் ஃபீல்டில் தெரியும் அப்படின்னு சொல்லி இப்போ ஊருக்குள்ளே கைஜு வந்துருச்சு. கைஜு அடிக்கிறதுக்காக எல்லாரும் கிளம்பிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜென்னரிமி கிக்கோரும் பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டரில் போயிட்டு இருக்காங்க. வழக்கம் போல் மிலிட்ரி போலீஸ்னு எல்லாருமே பார்த்தீங்கன்னா கைஜு அடிக்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க. மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கைஜு சிக்னல் வந்த உடனே எஸ்கேப் ஆகி ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே எல்லாரும் பார்த்தீங்கன்னா டார்கெட் வச்சு நின்றுட்டு இருக்காங்க. அந்த கைஜு கடலுக்கு நடுவில் வந்துட்டு இருக்கு. என்னடான்னு பார்த்தா என்னடா கைஜுன்னு கூப்பிட்டு வந்து காஜிலாவை காட்டுறீங்க அப்படின்னு மாதிரி இருந்துச்சு. எக்ஸாக்ட்லி காஜிலா டிசிருந்தாங்க. ஆக்சுவலி காஜிலா அங்கேருந்து வந்தது தான், குஜீரா அப்படின்னு சொல்லுவாங்க ஜப்பானில். அதை யூஸ் பண்ணி இவங்களே ஒரு கைஜு உருவாக்கிட்டு இருக்காங்க காஜிலா மாதிரி. அவங்க உருவாக்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா இதுவுமே டோஹோ அனிமேஷன் கீழே வரது தானே. ஸோ அவங்களுக்கு தானே காஜிலா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பாசிபிளி வாய்ப்பு இருக்குது. அது காஜிலா கத்துற சவுண்டை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அது காஜிலா சவுண்டு மாதிரி இல்லை, ஏதோ யானை புளிகிற மாதிரி இருந்துச்சு. யானை சவுண்டு மாதிரி அது கேட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் ஆஃபீஸர்ஸுங்களை அடிச்சுன்னு இருக்க. மேலே பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டரில் ஆக்சுவலி நம்ம ஜென்னருமியும் கிக்கோரோக்கு வந்துட்டு இருக்காங்க. மற்றவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல அட்டாக் பண்ணுங்க அப்படி சொல்லி அமுச்சு விட்டுறாரு. எல்லாரும்
ஆளுக்கு ஒரு பக்கம் வந்துட்டு இருக்காங்க. அண்ட் எல்லாருமே செம ஸ்ட்ராங்காக வந்துட்டு இருக்காங்க. கிக்கோரை பார்த்துட்டு என்ன சொல்கிறா, இவங்க எல்லாருமே ஒரு பிளட்டூன் லீடரை விட ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு மெஷர் பண்ணிக்கிட்டு இருக்கா. பிளட்டூன் லீடர்னா அது ஒரு தனி டிவிஷன், ஒவ்வொருத்தனோட லீடர்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு டிவிஷனுக்கு கீழே ஒவ்வொரு பிளட்டூன் லீடர் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு பிளட்டூன் லீடரை விடவுமே இங்கே இருக்கிற ஆஃபீஸர் தான் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு மெஷர் பண்ணிட்டு இருக்காங்க. சேர்ந்து அந்த கைஜு அட்டாக் பண்ண இப்போ ஜென்னர்மி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஹெலிகாப்டரில் நின்று க்ளீன் பண்ணுறது, ஃபார்மாலிட்டி பார்க்குறது இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. எனக்கு தேவை ஒரே ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லி ஹெலிகாப்டர்லேருந்து குதிச்சிட்றான். குதிச்சு அந்த கைஜுக்கு நேராக பறந்து போயிட்டு அவன் முதுகுலேருந்து அந்த பார்சல் ஓப்பன் பண்ணுறான். உள்ளே பார்த்தா அவனோட அந்த கத்தி இருந்துகிட்டு இருக்கு. கத்தி கூடவே பார்த்தீங்கன்னா கன்னையும் அட்டாச் பண்ணி வச்சிருக்கான். அதை அந்த கைஜு முதுகில் ஒரு இறக்கி அழுத்துறான் பாருங்க. உள்ளேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு குண்டு மாதிரி வந்து மொத்தமாக வெடிச்சிருது. அந்த கைஜுவே வெடிச்சு சேதற இந்த தேவரா படத்தில் ரெட் சி இன்சிடென்ட் சொல்லுவாங்களே, எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா இதுதான் ரத்த கடலாக இருந்துகிட்டு இருக்கு. பூரா ரத்த கலரியாக அந்த பக்கம் தெரிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா அவன் அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்க. எனக்கு தேவையானதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், உன்னோட பவர், நீ உன்னால் என்ன பண்ண முடியுன்ற உன் பொட்டன்ஷியல் எனக்கு காட்டு அப்படின்னு சொன்னோடனே அவ்வளோதானே காட்டிட்டா போச்சு அப்படின்னு சொல்லும்போது இப்போ அகைன் அந்த டிவிஷனை அப்போ காட்டுறாங்க. அங்கே பார்த்தா அவன் ஃபோனில் உட்காந்து தேடிக்கிட்டு இருக்கான். இங்கே பாரு, நான் தான் அந்த கைஜோ கொன்னேன், அந்த மினா ஏதோ கொன்ன மாதிரி அவ்வளோ பெருசாக நியூஸில் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி மினாவை ப்ரெஸ் பண்ணுறதை பார்த்து ஜென்னர்மி பொறாமப்படுற மாதிரி காட்டியிருக்காங்க. கிக்கோர் இதை பார்த்துட்டு இவெல்லாம் ஒரு கேப்டனா அப்படின்ற மாதிரி அவள் பார்த்துக்கிட்டு இருக்கா. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இசாவோ பார்த்தீங்கன்னா அந்த டேரக்டர் ஜெனரல் கிட்ட இருந்து அவர் கால் வந்துட்டு இருக்கு. அந்த கால் எடுத்து பேசுங்க அப்படின்னு சொல்லும்போது பெருசுங்க வழங்க போல எதனா மீட்டிங்கை போட்டிருப்பாங்க, அதுக்கு நம்ம போனோம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மீட்டிங் கைஜு நம்பர் 8 பற்றினது அப்படின்னு சொல்லி அசகாவா அவனுக்கு ஒரு எத்து விட்டு திரும்ப கூட்டு போயிட்டு இருக்கான். ரூமுக்குள்ளே காட்டுறாங்க. நம்ம காஃப்கா பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். 5 நாளாக இதே இடத்துக்குள்ள வந்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லும்போது இப்போ ஒரு ஆட்கள்லாம் வந்து அவனை பார்த்தீங்கன்னா டேரக்டர் ஜெனரல் கிட்ட கூட்டு போயிட்டு இருக்காங்க. ரூமுக்கு போய் பார்த்தா அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஜென்னர்மி வந்துட்டு இருக்காங்க, காஃப்காவும் வந்துட்டு இருக்காரு. அங்கே தான் டேரக்டர் ஜெனரல் கூப்பிட்டு என்ன சொல்கிறாரு, ஃபர்ஸ்ட் டிவிஷனில் இப்போலேருந்து காஃப்காவையும் சேர போகிறேன். வரலாற்றிலே சக்தி வாய்ந்த கைஜா காஃப்காவும் சக்தி வாய்ந்த இந்த டிவிஷனையும் சேர்ந்து ஒரு பவர்ஃபுல்லான டிவிஷனாக நான் இதை மாற்ற போகிறேன். இனிமேல் எந்த கைஜு வந்தாலும் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து சண்டை போடணும், ஒரு பவர்ஃபுல்லான டிவிஷனாக நான் இதை மாற்ற போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நான் இதை ஒத்துக்கிறேன் அப்படின்னு காஃப்கா சொல்கிறதுக்குல நான் இதை ஒத்துக்கல அப்படின்னு ஜென்னர்மி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன்னா இந்த மாதிரி கைஜு வேலை என் டீமுக்குள்ளே சேர்க்க முடியாது, ஃபர்ஸ்ட் டிவிஷன் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு நான் ஒருத்தன் இருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். அப்போ தான் டேரக்டர் ஜெனரல் என்ன சொல்கிறாரு, இங்கே ஏகப்பட்ட கைஜஸ் வந்துகிட்டு இருக்கு, ஒவ்வொன்றும் பவர்ஃபுல்லாக வந்துட்டு இருக்கு. கைஜு நம்பர் 9 மனுஷ உருவத்தில் இருந்துகிட்டு இருக்கு. எது எப்போ நடக்கும் அப்படி நடக்கும்னு நமக்கு தெரியல. அதனால் கண்டிப்பாக நாம் இதை செஞ்சு தான் ஆகணும். இவனை ஒரு டீமில் சேர்த்துக்க, இவனும் இருந்தால் தான் நம்மளால் ஸ்ட்ராங்காக அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் சொல்லிக்கிட்டு இருக்க. சபா உங்களுக்கு புரியாதா, இவன்லாம் சோட்டில் தேவையில்ல, நான் வேணா இவனை கொன்னி என் சூட்டாக மாற்றிக்கிறேன் அப்படிமா அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படி சொல்லும் போது நம்ம காஃப்கா குறுக்க என்ன சொல்கிறான், நான் அவ்வளோ சீக்கிரம் சாக மாட்டேன் கேப்டன், ஏன்னா செய்ய வேண்டிய வேலைகள் நிறையவே இருக்குது, என்னோட பொறுப்புகள் நிறைய இருக்குது, நான் ஒரு சில ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், அந்த ப்ராமிஸை நிறைவேற்றணும், அதெல்லாம் நிறைவேற்றுற வரைக்கும் நான் சாக மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இப்போ ஜென்னருமே சபா உன்னோட எமோஷனை பற்றியோ ஃபீலிங்கை பற்றியோலாம் எனக்கு கவலை கிடையாது, சரி உன்னை சேர்த்துக்கிறான், ஆனால் எனக்கு உங்ககிட்ட தேவைப்படுறது ஒரே ஒரு விஷயம் தான், அதை மட்டும் நீ செஞ்சு காட்டு, நான் உன்னை ஒத்துக்கிறேன், இல்லைனா நானே உன்னை கொண்டு என் சூட்டாக மாற்றிக்குவேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு போக தேங்க்யூ கேப்டன் அப்படின்னு காஃப்காவுமே சொல்லிட்டு இருக்கான். இப்போ பார்த்தீங்கன்னா டிவிஷன் 3 காட்டுறாங்க. அங்கே பார்த்தா நம்ம மினாவும் ஹொஷினாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. காஃப்கா அந்த டிவிஷனையும் சேர்ந்துட்டான் அப்படின்னு சொன்னோடனே அப்போ நாமளும் போய் நம்ம வேலையை பார்ப்போம், நம்ம போய் ட்ரைனிங் எடுப்போம் அப்படின்னு சொல்லி ட்ரைனிங் கிளப்புறாங்க. கிக்கோரோ வீட்டில் இருந்த எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட் டிவிஷனுக்கு போயிட்டுருக்கா. இப்போ டேரக்டர் ஜெனரல் பார்த்தீங்கன்னா அந்த பேஸ்மெண்ட்டில் இறங்கி போகிற மாதிரி காட்டுறாங்க. 3 டாக்டர்ஸ் எதையோ சோதனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கிட்ட போய் காட்டுறாங்க. சைடு வாக்கில் பார்த்தா அது ஒரு சூட் மாதிரி தான் தெரியுது. அப்சல்யூட்லி பார்த்தீங்கன்னா நான் மாங்காய் படிக்கல, மேபி இந்த ஒரு சூட் ஆக்கிறது தான் பவர் சூட் ஆக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் மாதிரி தான். ஊருக்கு ஒரு நடுவு பார்த்தீங்கன்னா ஏதோ பூகம்பம் வந்து பெருசாக குழி மாதிரி ஃபார்ம் ஆகுது. அந்த குழி ஃபார்ம் ஆகிறதோட இந்த எபிசோட பார்த்தீங்கன்னா முடிக்கிறாங்க. இப்போலாம் அனிமே எபிசோட கூட போஸ்ட் கிரெடிட் சீன் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோலாம் சொல்லாது அதை விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.